ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டாபிக். மாருதி ஆல்டோலேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாத்துலேயுமே வரும்போது இந்த ஏஎம்டி ப்ராப்ளம். இந்த ஏஎம்டியில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸு, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இந்த வண்டியிலையும் ஒரு பிரச்சனை இருக்குது ஏஎம்டியில். இதை எப்படி சரி பண்ணியிருக்கோம், எப்படி டயக்னாஸ் பண்ணோம், எப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கீர் போட்டுட்டு வண்டி மூவ் பண்ணவொடனே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணால் வண்டி நல்லா ட்ரைவ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீர் ஹைவேஸில் போகும்போதோ இல்லை ரன்னிங்கில் போகும்போதோ கீர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன மோடில் இருக்கோ, இப்போ 4th கியரில் இருக்குது, இல்லை 3rd கியரில் இருக்குது, இல்லை 5th கியரில் இருக்குன்னா அப்படியே நியூட்ரல் ஆகிடுது. நியூட்ரல் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். நியூட்ரலில் இருக்குங்களா? வண்டி நியூட்ரலில் இருக்குது, ஆனால் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. அந்த மாதிரி நியூட்ரலில் இருக்கும்போது வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது. சில டைமில் வந்து நியூட்ரலில் இருந்து வண்டியே தானாக ஆஃப் ஆகிடுது. இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். பட் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வண்டியை நான் வந்து ஸ்கேன் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்ததில் ஹிஸ்ட்ரியில் சில டிடிசி கோடு வந்தது. சரி, ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம்னு நானும் ட்ரைவ் பண்ணேன். ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நியூட்ரல் ஆகிடுது. இந்த டீயில் இருக்க ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் ஆகிடுது. இப்போ எல்லா கியருமே விழுது. இப்போ வந்து கோல்டு கண்டிஷனில் இருக்குது. கோல்டு கண்டிஷனில் இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது. இதே வந்து வண்டி சூடாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நியூட்ரல் ஆகிடுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கீர் வந்து நியூட்ரல் ஆன பிறகு கொஞ்ச நேரம் நியூட்ரல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வண்டியை ஆஃப் பண்ணிட்டாலும் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சில டைமில் வண்டி அப்படியே வச்சுட்டே இருந்தோம். என்னன்றது செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தானாக ஆஃப் ஆகிடுது. ஸோ நம்ம ஸ்கேன் போட்டு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நான் நேற்று செக் பண்ணிவிட்டு இன்னைக்கு காலையில் வச்சுருக்கேன். இப்போ இந்த கோல்டு கண்டிஷன் இருக்கிறதுனால வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நேற்று வந்து வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. நைட்டு ஆஃப் ஆனதுனால அப்படியே திருப்பி வந்து ஒரு 1 hour கூல் பண்ணிவிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது அங்கேயே ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது டிடிசி கோடு வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ பட் இப்போ அதே ஸ்கேனு இப்போ திருப்பி கனெக்ட் பண்ணுறேன். என்ன டிடிசி கோடு வருதுன்றது செக் பண்ணி பார்க்கலாம். நான் எடுத்திருக்க ஸ்கேனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா XDiagno Pro 3 சாஃப்ட்வேரு, ThinkDiagno 2 ஹார்ட்வேர். ஸோ இந்த ஸ்கேனரை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும், உங்களுக்கு ஃபர்தராக இந்த ஸ்கேனரை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த ஸ்கேனர் வேணும் அப்படின்னா எனக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் நம்பரில் பின் பண்ணுங்கள். இதை பற்றி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஸ்கேனில் கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போம். கம்யூனிகேட் பண்ணும்போது வந்து இன்ஜின் கண்ட்ரோல் மாடல்களில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் கண்ட்ரோல் மாடலில் எதுவுமே கிடையாது. வண்டி ஆனால் ஆஃப் ஆகிடுது. ஆனால் இன்ஜின் கண்ட்ரோல் மாடலில் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குது, வண்டி எதுவுமே டிடிசி கோடு வரல. ஆனால் டிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 2 டிடிசி கோடு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த 2 டிடிசி கோடு என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப் ரிலே சர்க்கியூட் அப்படின்னு காட்டுது. அப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல் மாடுலர் மானிட்டரிங் ப்ராசஸ் அவுட்புட் ஃபெயிலியர். இந்த 2 டிடிசி கோடு தான் இப்போ ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஏன்னா நேற்று நாங்கள் வந்து வந்த உடனே கிளியர் பண்ணிட்டோம். கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரைவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரும்போதே கொஞ்சம் இடத்துல நியூட்ரல் ஆச்சு. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியில் இருக்குது. சில டைமில் கரண்ட்டில் வருது. ஸோ இப்போ வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து டிடிசி கோடை கிளியர் பண்ணுறேன். கிளியர் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்ன கோடுன்றது உங்களுக்கு தெரியும். ரீட் ஃபால்ட் கோடு. ஓகே. ஸோ இந்த 2 டிடிசி கோடு வருது அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரியான டயக்னாஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணோடனே நோ டிடிசி கோடு. ஸோ இந்த மாதிரி தான் நோ டிடிசி கோடு வந்துச்சு. ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. பூ லைட்லாம் வரல. கஸ்டமருக்கு வந்து நியூட்ரல் ஆகும்போது, நியூட்ரல் ஆகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டில் அந்த பூ சிம்பிள் லைட்டும் வருது. ஸோ அதை வச்சு கஸ்டமர் நியூட்ரல் பண்ணிக்கிறாரு. பட் இப்போ வந்து கியர்லாம் மூவ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகுது. டி மோடு எல்லா மோடுமே ஃபங்க்ஷன் ஆகுது. நார்மல் ப்ராசஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. இதே வண்டி வந்து நான் வந்து ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் to 15 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் சில டைமில் வந்து எனக்கு வந்தது 15 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்தது, கஸ்டமருக்கு 10 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்ததுன்னு சொல்கிறாரு.
இப்போ எந்த கோடுமே வரல, ஏன்னா வந்து கோல்டு கண்டிஷனில் இருக்குது. இதே வண்டி சூடாக தான் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மோட்ரு இருக்குது பார்த்தீங்களா, ஏஎம்டியில் வர பம்பு. இந்த வண்டி காட்டுறேன் பாருங்கள், இப்போ வண்டி ஓடிட்டுருக்கு. அந்த மோட்ரு எங்கே வருன்றது காட்டுறேன். ஏஎம்டியில் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆயிலெலாம் கரெக்டாக இருக்குது, எங்கேயுமே லீக்கேஜஸ் எங்கேயுமே கிடையாது. சரிங்களா? இந்த மோட்ரு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடில் இக்னிஷன் கீ ஆன் பண்ணோடனே ஒரு சவுண்டு கேட்கும், மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். அந்த மோட்ரு தான் வந்து என்ன பண்ணனா உங்களுக்கு வந்து ப்ரெஷரை பில்டப் பண்ணி ஆயில் பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, ஆயில் பம்பை ரன் பண்ணுறதுக்கு அந்த மோட்ரு தான். சரிங்களா? அந்த மோட்ரு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அந்த மாதிரி வரும். அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு கண்டிஷனில் மோட்ரு ரன் ஆகும். வண்டி சூடாக அந்த மோட்ரு வந்து ரன் ஆகி ஹீட் ஆனவுடனே அந்த மோட்ரு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ வந்து மோட்ரு வந்து கண்டினியூவாக ஓடாதுங்க, அதுவும் தெரிஞ்சுக்கிங்க. இக்னிஷன் கீ ஆன் பண்ணி டோரை திறந்தவுடனே ஒரு சவுண்டு கேட்கும், ஒரு மோட்ரு ரன் ஆகிற மாதிரி உங்களுக்கு கேட்கும். அப்போ மோட்ரு ரன் ஆகி ஆயில் வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் பில்டப் ஆகி அக்குமுலேட்டரில் போயிட்டு ஆயில் வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும். ஸோ ப்ரெஷரில் இருக்கும். அந்த வால் பாடிக்கு தான் இந்த ப்ரெஷர் அக்குமுலேட்டரில் இருக்க ஆயில் எல்லாமே வால் பாடிக்கு செக்ரிகேட் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷராக பில்டப் ஆனது தான். சரிங்களா? இப்போ கழட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மோட்ரு. நான் ஏஎம்டி யூனிட் எல்லாமே எதுவுமே கழட்டலை, வெறும் மோட்ரு இந்த ஷிஃப்ட்டுக்கு, டிசைருக்கு, அதே மாதிரி இக்னிஸ்க்கு 1.2 இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஈஸியாக கழட்டலாம். 1 லிட்டருக்கு கழட்டுறது கஷ்டம். ஸோ இந்த மோட்ரு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்ன ஃபெயிலியர் ஆகுதுன்னா, வண்டி சூடாக இந்த மோட்ரு வந்து ஹீட் ஆன உடனே ப்ரெஷர் பில்டப் ரன் ஆக மாட்டேங்குது. ஸோ ரன் ஆகும்போது வந்து அக்குமுலேட்டரில் இருக்க ப்ரெஷர் வரைக்கும் வந்து வால் பாடிக்கு வந்து உங்களுக்கு பவர் லோடாகி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ ஆயில் பம்ப் ரன் ஆகிறதுக்கு இந்த மோட்ரு தான் தேவை. அப்போ இது கீழே இருக்குது பாருங்கள், இது பிளஞ்சர் மாதிரி போய் நேராக கனெக்ட் ஆகுது எங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் பம்பில் தான் போய் கனெக்ட் ஆகும். இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டு இங்கே கீழே இன்னொரு ஸ்க்ரூ இருக்குது, அந்த ஸ்க்ரூவை கழட்டி லூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மோட்டரை ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்கு ஏஎம்டி யூனிட் கழட்டணும்னு தேவை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிடிசி கோடு வரும்போது ஃபஸ்ட்டு மோட்டர் மாற்றி பாருங்கள், மோட்டர் செக் பண்ணி பாருங்கள், ஹீட் டைமில் மோட்டர் ஆன் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இப்போது என்கிட்ட இருக்க ஒரு மோட்ரு, தட்ஸ் மீன்ஸ் ஒரு ஸ்பேர் மோட்ரு தான் நான் இப்போதைக்கு நான் போடுறேன். நான் புது மோட்ரு போடல, என்கிட்ட இருக்க மோட்டரை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு போட்டுட்டு ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் ஃபர்தராக நமக்கு தெரியும். சப்போஸ் வந்து நம்ம எடுத்த உடனே ஏஎம்டி மாற்றுறதுக்கு பதில் இந்த மோட்ரு காஸ்ட்டு, இந்த பார்ட் நம்பரு, ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட பார்ட் நம்பரு மேலே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் வந்து எனி காஸ்ட் எப்போ வேணால் சேஞ்சஸ் ஆகலாம், பட் பார்ட் நம்பரும் சில டைமில் சேஞ்சஸ் ஆகலாம். பார்ட் நம்பரு இது தான் வரும், இந்த பார்ட் நம்பரு. ஸோ இந்த பார்ட் நம்பரு இந்த மோட்டருக்கு இந்த டிடிசி கோடு வரும்போது பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இந்த மோட்டரை மாட்டிட்டு டிடிசி கோடு எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். திருப்பி ஸ்கேன் போட்டு டிடிசி கோடு என்னென்ன வருது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். பொதுவாக இந்த ஏஎம்டிலே எடுத்துட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் வரும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொரீஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி எனக்கு வந்துச்சுன்னா இதே மாதிரி வருமானது தெரியாது. ஒரு ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் இந்த டிடிசி கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது கோடு என்ன கோடு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அது என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் அடுத்த நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எடுத்த உடனே எனக்கு இந்த லைட் வருதுன்னா இதே தான் எனக்கும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த டிடிசி கோடு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்க்கு இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும். சரிங்களா? இப்போது ஒரே ஒரு டிடிசி கோடு மட்டும் வந்து ஸ்கேனில் காட்டிகிட்ருக்கு, அது என்னன்றது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப் ஆகுறது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வரும் உங்களுக்கு வந்து. இந்த பாருங்கள், இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது, பம்ப் வந்து ரிலே சர்க்கியூட்னு இருக்குது. அந்த டிடிசி கோடு வந்து P185C. சரிங்களா? இந்த டிடிசி கோடு வருதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பம்பை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் ப்ரெஷர் பம்புன்னு சொல்லுவோம், இந்த பம்பை செக் பண்ணி பாருங்கள். வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இக்னிஷன் கீ ஆன் பண்ணி டோரை திறந்தவுடனே காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும், ஆன் ஆகும். ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸாக மோட்டர் ரன் ஆகி ப்ரெஷர் பில்டப் ஆகி அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் ஆகி நின்றுடும். ஸ்டோர் ஆகி நின்றுச்சுன்னா
உங்களுக்கு வந்து அக்குமுலேட்டரில் இருக்க ஆயில் ஃபுல்லாக வந்து ஃபுல் ப்ரெஷரில் இருக்கும். அந்த ப்ரெஷர் ஆயில் தான் வந்து வால் பாடிக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ ப்ரெஷர் குறைய குறைய அங்கே வந்து திருப்பி மோட்டர் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ப்ரெஷர் குறையும் போது இந்த சூடாயிடுச்சுனால இப்போ இந்த மோட்டர் ரன் ஆக மாட்டேங்குது. அப்போ ரன் ஆகும்போது என்ன ஆகுனா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் இல்லாதனால வால் பாடி ஃபங்க்ஷன் ஆகாது, வண்டி வந்து நியூட்ரல் ஆகிடுது. இதுதான் நடக்குது இப்போ. ஸோ இப்போ நியூட்ரல் எல்லாம் ஸ்கேன்லாம் போட்டு டிடிசி எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துக்கிறேன். ஸோ கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிருக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வந்து 398 அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரியான ஆஃப் ஆகுதா, இடையில ஆஃப் ஆகுது ஏன்னா நான் இந்த வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நைட் நான் ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி எனக்கு 15 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் ஆச்சு. நியூட்ரல் ஆன உடனே நான் தான் வந்து நியூட்ரல் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு நியூட்ரல் ஸ்கேன் போட்டு பார்த்துட்டு டிடிசி கிளியர் பண்ணும்போது ஆஃப் பண்ணேன். ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன், வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இன்ஜின் ஸ்பீடு, ஆயில் ப்ரெஷரு, பேட்ரி வோல்டேஜு, செலக்டர் பொசிஷன்ஸு, இசிடி சென்சார், இசிடி டெம்பரேச்சர் சென்சார் தான் மெயின் நமக்கு தேவை. ஏன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது தான் இந்த ஆயில் பம்ப் வந்து ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ செலக்டர் பொசிஷன்ஸோட சென்சார் வந்து ரீடிங் எவ்வளோ காட்டுதுன்னு இருக்குது, பேட்ரி வோல்டேஜ் ப்ளஸ் ஆயில் ப்ரெஷர் வந்து இந்த ப்ரெஷர் ரேஞ்சில் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து டிடிசி வண்டி ஆஃப் ஆகும்போது வந்து இல்லை நியூட்ரல் ஆகுதுன்னா ஆயில் ப்ரெஷர் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டீல போடுறேன். ப்ரெஷர் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வருதுன்றது உங்களுக்கு வந்து இதில் பார்த்தாலே தெரியுது, லைவ் டேட்டாவில் பார்க்கும்போது தெரியுது. அதே மாதிரி கூலண்ட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 42 தான் இருக்குது. ஆயில் பம்ப் வந்து ஆக்டிவில் இருக்குது, ஆஃப் ஆகும். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னது. எப்போவுமே வந்து ஓடிட்டே இருக்காது ஆயில் பம்ப்பு. இக்னிஷன் கீ ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது பம்ப் ஆன் ஆகும், அப்புறம் வந்து ஆஃப் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வண்டியை நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு கண்டிஷனில் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வண்டி காலையில் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் கை வைக்கும்போது ஆன் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்து டச் ட்ரைவ் பார்த்தா தான் நமக்கே தெரியும் இந்த இடையில ஆஃப் ஆகுதா இல்லை எதுவாகுதான்னு. ஸோ இந்த மாதிரியான நியூட்ரல் ஆகுது, சில டைமில் நியூட்ரல் ஆகிடுது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு மோட்டர் மட்டும்தான் கிடையாது, இந்த மாதிரியான டிடிசிக்கு மோட்டர் தான் வரும். ஸோ சில டைமில் வால் பாடி வந்து ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த மாதிரி வரதுக்கு ப்ராப்ளம் வந்து அக்குமுலேட்டர் ப்ராப்ளம் கூட வரும். அக்குமுலேட்டர் ப்ராப்ளம்னா P190Fன்னு வரும், அக்குமுலேட்டர் ஃபெயில்டுன்னு வரும். அக்குமுலேட்டர் ஃபெயில்டுன்னு வந்துச்சுன்னா அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட்டர் ப்ரெஷர் பில்டப் பண்ணாது. ப்ரெஷர் பில்டப் பண்ணி வால் பாடிக்கு ஆயில் அனுப்பாத போது என்ன பண்ணால் அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வால் பாடி எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகாது. வால் பாடி ஃபங்க்ஷன் ஆகாதுன்னும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே கீர் எல்லாமே திருப்பி நியூட்ரல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கேஸில் பார்த்திங்கன்னா அக்குமுலேட்டர் ஃபெயில்டுன்னு அந்த மாதிரி கேஸில் பார்த்திங்கன்னா வண்டி ஆஃப் ஆகுது, பட் ஆனால் வந்து இது ஆகிடும். இப்போ நான் எவ்வளோ கிலோமீட்டர் முடிச்சிருக்கேன் பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து 398 எடுத்தேன், செகண்ட் கியர் போட்டு இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 98 ஒரு 15 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இப்போ இன்னும் பைபாஸில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா கீருமே ஃபங்க்ஷன் ஆகுது, மேனுவலும் ஷிஃப்ட் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டாலும் ஸ்போர்ட்ஸ் மோடு ஃபங்க்ஷன் ஆகுது. ஸ்கேன் போட்டு இடையிலையும் செக் பண்ணுறேன். செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ட்ரபிள் கோடுமே வரல. ஸோ ஃபர்தராக வந்து திருப்பி ஒரு ட்ரைவ் பண்ணி, அதாவது நான் இப்போ நான் ஸ்டாப்பாக வண்டியை வந்து ஆஃப் பண்ணலை, கண்டினியூவாக ஓடிட்டுருக்கு, இடையில எங்கேயும் நிப்பாட்டலை, ஆனால் ரன் ஆகிட்டே தான் இருக்குது. சரிங்களா? இப்போ திருப்பி வந்து நம்ம வந்து இந்த டெம்பரேச்சர் முன்னாடி வந்து 42 இருந்தது, இப்போ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 90 டிகிரி டெம்பரேச்சர்ஸ் வந்துச்சு இன்ஜின் டெம்பரேச்சர். ஆயில் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா அதே பார்த்திங்கன்னா 4.1லேருந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து முன்னாடி வந்து 398 எடுத்தேன், இப்போ வந்து 426 ஓடி இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ வண்டி நான் வந்து கன்சிஸ்டிங்காக தான் ஓட்டிகிட்ருக்கேன், நான் ஒன்றும் ஆஃப் பண்ணலை. பட் வண்டி எனக்கு ஆஃப் ஆகலை. அதே மாதிரி கீரும் வந்து நியூட்ரல் பொசிஷனோ இல்லை வந்து ஸ்லிப்பரிங்கோ அந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ இந்த மாதிரி டிடிசி கோடு வரும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கரண்ட் டேட்டாவில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் சொல்கிற கம்ப்ளைண்ட்டை நம்ம எடுத்துப்போம்,
எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஆனால் அதை தவிர வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் போட்டு டிடிசி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கோடு வந்துன்னா இது ரிலேட்டட் தான் இருக்கும். இப்போ நான் வண்டி நிப்பாட்டிட்டு அசார்ட் போட்டுட்டு இந்த ரீடிங்ஸ்லாம் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 26 to 28 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கேன். இப்போ அடுத்ததாக ஃபர்தராக திருப்பி நான் வண்டி ட்ரைவ் பண்ண போகிறேன். ட்ரைவ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டேன். ஸோ அங்கே நிப்பாட்டிட்டு திருப்பி கண்டினியூவாக தான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அப்போ எடுத்ததுலேருந்து திருப்பி வண்டி ஆஃப் பண்ணலை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கோல்டு கண்டிஷனில் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து வண்டி ஓரமாக நிப்பாட்டினது கூட அசார்ட் பண்ண வண்டி ஆஃப் பண்ணல, வண்டி ரன்னிங்லேயே தான் இருந்தது. திருப்பி நான் இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இடையில எங்கேயுமே ஒரு இடத்துல கூட வந்து நியூட்ரல் ஆகலை, ஆட்டோ நியூட்ரல் ஆகலை. ப்ளஸ் வந்து கியர் ஷிஃப்டிங்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. எல்லா ப்ராசஸுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இதே வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்லேயும் ஒர்க் ஆகுது, நார்மல் மோட்லேயும் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபர்தராக இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு என்னென்ன லிஃப்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 67 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. அதில் வந்து 398 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டேன். 70 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டு இப்போ நான் வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தான் நான் வண்டி ஆஃப் பண்ணுறேன். கன்சிஸ்டிங்காக 70 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டிகிட்டு இருந்தது. வண்டி இக்னிஷன் கீயை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இக்னிஷன் கீயை ஆஃப் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்தராக இப்போ ஸ்டார்ட் ஆகுதா, இக்னிஷன் கீ ஆன் பண்ண உடனே என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஆக்சரிஸ் மோட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இக்னிஷன் கீ மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நார்மலாக ஸ்டார்ட் ஆகுது. நான் எதுவுமே வந்து கோல்டு கண்டிஷன்லாம் கொண்டு வரல. இப்போ திருப்பி வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 70 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ஸ்டாப் வண்டியை ட்ரைவ் பண்ணியிருக்கேன். கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணாலே வந்து இந்த மாதிரியான நியூட்ரல் ஆகிடுது, அது தவிர வண்டி வந்து ஆஃப் ஆகுது அப்படின்னு தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். வண்டி ஆயில் லெவல் எங்கேயுமே லீக்கேஜஸ் எங்கேயுமே இல்லை. லெவல் வந்து நம்ம எடுத்த போது என்ன லெவல்ஸ் இருந்ததோ அந்த லெவல் இருக்குது. எங்கள் இடத்துல தொட்டு பார்த்தாலும் லீக்கேஜஸ் இல்லை. அதே மாதிரி மோட்ரு எப்போ நீடோ அப்போ தான் ரன் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து ஆயில் ப்ரெஷர் வந்து அங்கே கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி மோட்ரு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு பேராமீட்டர்ஸே கிடையாது. ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து சாவியை ரிமோட்டை அன்லாக் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணும்போதே மோட்ரு ஓட ஆரம்பிக்கும். இது கோல்டு கண்டிஷனில் இது நடக்கும். அதை தவிர வந்து எப்போ ப்ரெஷர் வந்து குறையுதோ, அக்குமுலேட்டரில் ப்ரெஷர் குறையுதோ அப்போ வந்து மோட்ரு வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ எல்லா ப்ராசஸுமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு வந்து இந்த மோட்ரு தான் மாற்றணும். இப்போ இந்த மோட்ரு ஆர்டர் போட்டு புது மோட்ரு மாற்றிடலாம். ஸோ என்கிட்ட இருக்க ஸ்பேர் மோட்டரை போட்டு முதல்ல வந்து R&D ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் இந்த மோட்ரு தான் ப்ராப்ளம் வந்து. இதில் மூலமாக வந்து நம்ம வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரியான கேஸ் வரும்போது உங்களுக்கு டிடிசி கோடு பம்பு சர்க்கியூட் அப்படின்னு வந்தால், சர்க்கியூட்னாலே ஒன்று ஒயரிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா வந்து மோட்ரு வந்து ஃபெயிலியராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஸ் வரும்போது மோட்டர் செக் பண்ணி பாருங்கள். மோட்ரு ரன் ஆகுதான்னு பாருங்கள், மோட்ரு ப்ரெஷரில் எவ்வளோ பில்டப் ஆகுதுன்னு பாருங்கள், ஆக்டிவ் வருதான்னு பாருங்கள். இந்த மாதிரி கேசஸ்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெறும் மோட்ரு தான் மாற்றுறோம். ஸோ இந்த வண்டியோட ப்ராப்ளம் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக். உன் வாழ்க்கை உன் கையில்.